Assalamu alaikum. Welcome to Darussalam KDNL. Third standard mathsல first unit complete பண்ணிருக்கோம் multiplication. Now we are going to unit 2 patterns. Patterns already know. Shapesல வந்து நாம patterns படிச்சிருக்கோம். Let us learn about patterns in numbers. இப்போ இந்த கிளாஸ்ல நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா நம்பர்ஸ்ல எண்கள்ல எப்படி பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். We have learned about some patterns in shapes. அதாவது போன டைம்ல வடிவங்கள்ல சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்ல நாம ஷேப்ஸ்ல வந்து பேட்டர்ன்ஸ் படிச்சிருக்கோம். சரிங்களா? அதுல வந்து என்னெல்லாம் படிச்சிருக்கோம் ஞாபகப்படுத்தி பாருங்க ஒருக்கா. அதாவது என்ன படிச்சிருப்போம்? ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், க்ரோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். இப்போ நம்பர்ஸில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரீகால் நினைவு கூறுதல் அப்படின்னா அதாவது ஏற்கனவே நாம் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் பார்த்துருப்போம். ஆட் அப்படின்னா ஒற்றை எண்கள், ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா இரட்டை எண்கள். ஆட் நம்பர்னு சொல்லும் பொழுது ஒற்றை எண்கள் எதிலெல்லாம் முடியுது, அதாவது ஒன்றுகள் இடத்துல 1, 3, 5, 7, 9, 1, 3, 5, 7, 9 இந்த நம்பர்ஸில் முடிஞ்சதுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ். 0, 2, 4, 6 and 8 இந்த நம்பர்ஸில் முடிஞ்சுது அப்படின்னா எண்டிங் வித் திஸ் நம்பர், தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்டு ஈவன் நம்பர்ஸ். அதாவது ஒன்றுகள் இடத்துல ஒன்ஸ் டிஜிட்டில் இந்த நம்பர்ஸில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஈவன் நம்பர்ஸ். சர்க்கிள் த ஆன் நம்பர்ஸ் இன் த கிவன் சீக்வன்ஸ். கீழே உள்ள எண் வரிசையில் ஆன் நம்பர் ஒற்றை எண்களை சர்க்கிள் ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஒற்றை எண்கள்னாலே இந்த நம்பர்ஸில் ஒன்ஸ் டிஜிட்டில் மட்டும் பார்த்தா போதும். பார்க்கலாமா? அங்கே பாருங்கள் 45. ஸோ உங்கள் 5ல் முடிஞ்சதுனால இது ஒரு ஆன் நம்பர். 42 வராது. 37 7ல் முடிஞ்சிருக்கு. 29 9ல் முடிஞ்சிருக்கு. 26 வராது. 64 4 65 5ல் முடிஞ்சிருக்கு வராது. 75 4 வராது. 85 66 வராது. 55 இது வராது. 33 3ல் முடிஞ்சிருக்கு. 22 வராது. 11 1ல் முடிஞ்சிருக்கு. 423 இங்கே ஒன்ஸ் டிஜிட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இவ்வளோ பிக்கஸ்ட் நம்பர் சொல்லிட்டு பயப்படக்கூடாது. ஸோ இது ஆன் நம்பர், இது 5, திஸ் இஸ் ஆன் நம்பர், இது 1, திஸ் இஸ் ஆன் நம்பர். 865 ஒரு ஆன் நம்பர். 951 ஆன் நம்பர். 572 வராது. 896 வராது. 357. அதாவது அடுத்து பாருங்கள், 0ல் முடிஞ்சிருக்கு. இது 0, இது 0, இது 2, இது 8, இது 2. கீழே உள்ள எந்த நம்பர்ஸுமே ஆன் நம்பர் இல்லை. ஸோ தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்டு ஈவன் நம்பர்ஸ். இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். இப்போ கீழே உள்ள டேபிளை வந்து நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் நம்பரு, ஈவன் நம்பர் நம்ம இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கோமா, சர்க்கிள் பண்ணுற எல்லா நம்பர்ஸும் ஆன் நம்பர் சொல்லிட்டோம். ஸோ இந்த சர்க்கிள் பண்ணுற எல்லா நம்பர்ஸும் இங்கே எடுத்து என்ன செஞ்சுக்கிறோம், ஃபில் பண்ணிக்கிறோம். 29 37 45 அப்படியே ஃபில் பண்ணிக்கிறோம். சர்க்கிள் பண்ணாத மீதி உள்ள பேலன்ஸ்டு நம்பர் எல்லாம் ஈவன் நம்பர். 26 42 84 இந்த பாக்ஸை என்ன செய்கிறோம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து இங்கே ஃபில் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே என்ன செஞ்சுக்கிறோம், நோட்டில் நீங்கள் பாக்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறணும். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு நம்பர் சார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21ல் இருந்து 300 வரைக்கும் உள்ள நம்பர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, எண் வரிசை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன் நம்பர் ஒற்றை எண்களை க்ரீன் கலரில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க, இரட்டை எண்களை ப்ளூ கலரில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கலர் பண்ணுறதுக்கு போல் நீங்கள் கலர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒற்றை எண்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ரவுண்டப் பண்ணிக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு இரட்டை எண்களை எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே வரோம். அப்படி பண்ணிக்கிட்டே வரும் பொழுதும் இது எல்லாமே ஒற்றை எண்கள், இது எல்லாம் இரட்டை எண்கள், இது எல்லாம் ஒற்றை எண்கள், இது எல்லாமே இரட்டை எண்கள், இது எல்லாம் ஒற்றை எண்கள், இது எல்லாம் இரட்டை எண்கள், இது எல்லாம் ஒற்றை எண்கள், இது எல்லாமே இரட்டை எண்கள். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்பொழுதோ கலர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஸ்கொயர் ரவுண்டில் போட்டிங்கன்னா 300 வரை போடும்பொழுது உங்களுக்கே தெரியுது. அதாவது ஒரு ஆன் நம்பருக்கு அப்புறம் ஒரு ஈவன் நம்பர், ஒரு ஈவன் நம்பருக்கு அப்புறம் ஒரு ஆன் நம்பர். எந்த நம்பர் சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டாலும் எண் வரிசையில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒற்றை எண்ணுக்கு அப்புறம் ஒரு இரட்டை எண்ணும், ஒரு இரட்டை எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஒற்றை எண்ணும், ஆடு அதுக்கப்புறம் ஈவன், ஈவனுக்கு அப்புறம் ஆடு. இந்த நம்பர்ஸ் என்ன செய்யும், மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஆல்டர்னேட்டிவாக இது என்ன செய்யுது,
மாறி மாறி வரும். எந்த எண் வரிசை எடுத்துக்கிட்டாலுமே சரி, 1லேருந்து 100 எடுத்துக்கோங்க. 1க்கு அப்புறம் 2, 2 ஒரு ஈவன் நம்பர். 2க்கு அப்புறம் 3, 3 வந்து ஒரு ஆட் நம்பர். 3க்கு அப்புறம் 4, 4 வந்து ஒரு ஈவன் நம்பர். அது எல்லாமே நம்ம என்ன செய்யுது, ஆல்டர்னேட்டிவ் அது என்ன செஞ்சுட்டே வருது, சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம் பாருங்க. கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ், கீழ்கண்ட அமைப்புகளை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது எண் வரிசையை பார்த்து முதல்ல நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி 1லேருந்து 100 வரை ஒரு நம்பர் சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. சைடில் நோட்டில், ரஃப் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கலாமா? 21, 22, 23 அடுத்தடுத்த நம்பர். ஸோ இங்கே 24, 25, 26, 27 and 28 ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் 1, 3, 5. 1க்கு அப்புறம் 2 வரல, 3 வந்திருக்கு. 3க்கு அப்புறம் 4 வரல, 5 வந்திருக்கு. ஸோ 1 விட்டு 1. அப்போ 5க்கு அப்புறம் 7, அடுத்து 9, அடுத்து 11, அடுத்து 13, அடுத்து 15. நம்பர் சார்ட் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் 2க்கு அப்புறம் 3 வராமல் 4 வந்திருக்கு. 4க்கு அப்புறம் 5 வராமல் 6 வந்திருக்கு. ஸோ 8, 10, 12, 1 விட்டு 1, 14 and 16. நெக்ஸ்ட் பாருங்க 85, 86 அடுத்தடுத்த நம்பர். 86க்கு அப்புறம் 87, 87க்கு அப்புறம் 88, 89, 8க்கு அப்புறம் 89, 90, 91, 92, the last one 93. அடுத்து பாருங்க 39, 39க்கு அப்புறம் 40 வரலப்பா, 41 வந்திருக்கு. 41க்கு அப்புறம் 42 வரல, 43 வந்திருக்கு. ஸோ இங்கே அடுத்து என்ன வரும், 44 வராது, 45, 46 வராது, 47, 49, 51, 52 வராது, 53. ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் சீக்வன்ஸில் பேட்டர்ன்ஸ் எப்படி அமைது நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கப்பா, நம்பர் சார்ட் போட்டு நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.